ஒரு நிகழ்வுக்காகத்தான் போகிறோம். ஒரு புது வீடு இன்றைக்கு. அப்போ அங்கே தான் போகிறேன். எங்கண்ட வீடுமே இன்றைக்கு தான் நாங்கள் குடி புகுந்து முதலாவது வருஷம். அப்பாண்ட பிரச்சனை தெரியும். அதோட பார்த்தீங்கன்னா எல்லாமே கொத்த நின்றது. ஒரு வீடுன்றது எல்லாருக்குமே மிக மிக அவசியமான. இந்த வீட்டுக்கு நான் வந்ததுலேருந்து இப்போ கஷ்டம் பெருசாக எதுவுமே இல்லை. இந்த கையில் ஒரு நாள் கூட ஒரு காசு இல்லாமல் இருந்தது அப்படின்ட்டு இல்லை. அப்படி ஒரு ராசியான ஒரு வீடாக அமைஞ்சிட்டுது. ஜுங்கா படி என்ன பாருங்க, சரியோ என்ன விடிஞ்சலேருந்து காணையில் பாருங்க போடுற பாட்டு. என்ன 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 இது தண்ணி கேனோட விளக்கிட்டேன். தண்ணி அழுறதுக்கு தான் போகிறேன். அப்போ நேற்று தான் இந்த துணியை வேண்டி இப்படியத்தான் தைச்சி போட்டுக்கணும். இன்றைக்கு தேவைக்கு இன்றைக்கு தான் உடுப்பு தைக்கிறேன். இல்லாட்டி இப்படியே வெள்ளனை போகிறோன்னா முதல் நாள் இரவு தைக்கிறேன். அப்படி ஒரு பழக்கம் உண்டு, ஒரு சூப்பரான பழக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் மிதுசா. இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு நிகழ்வுக்காகத்தான் போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு புது வீடு இன்றைக்கு. அப்போ அங்கே தான் போகிறேன். அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கண்ட வீடுமே இன்றைக்கு தான் நாங்கள் குடி புகுந்து முதலாவது வருஷம். நாங்கள் போன வருஷம் எல்லாம் குடி புகுந்து நாங்கள் எல்லா வீடியோக்களும் அப்லோட் பண்ணி கொண்டு நான் அந்த வீட்டு வேலை தொடங்கினிலேருந்து எல்லாமே போட்டு கொண்டு தான் இருந்து நான். பிறகு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாண்ட பிரச்சனை தெரியும். அதோட பார்த்தீங்கன்னா எல்லாமே கொத்த நின்றதோட அப்படி எல்லாமே விடுபட்டுட்டுது. அதை விட எங்கள்ட குடிபொருள் எனக்கு செய்கிறதுக்கு விருப்பமே இல்லை. படத்தை கொண்டு வச்சு விடும் நாளுக்கு அப்படின்னு தான் இருந்து நாங்கள். அப்போ பிறகு பார்த்தீங்கன்னா வீடியோக்கள் எடுத்து அப்படியெல்லாம் செய்கிற அளவுக்கான மனநிலை இல்லைண்டா. அண்டும் அப்பாவுக்கு கிளினிக் தாரக அப்பா கூட்டி கொண்டு ஓடுது. நாங்கள்லாம் நீங்கள் படம் எடுக்க போனாங்கள். அப்போ நாங்கள் அத்தியாகலண்டு சும்மா அவ்வளோ இருந்தான் நின்று அந்த படத்தை வச்சு அந்த நாளுக்கு இந்த வீட்டில் வடியாக சமைச்சு சாப்பிட்டு செஞ்சினாங்க. பின் அதெல்லாம் அப்படியே வீடியோ எடுக்கிற அளவுக்கான சூழ்நிலைகள் இல்லாத நாளைக்கு அதெல்லாமே பகிர்ந்து கொள்ளையில. அப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நாங்கள் வீடு குடி புகுந்து ஒரு வருஷம் சரியாக. உண்மைக்குமே ஒரு வீடுன்றது எல்லாருக்குமே மிக மிக அவசியமான ஒன்று. இப்போ வாடகைக்கு எல்லாம் இருக்கணும். அது எவ்வளோ தூரம் கஷ்டம்னு சொல்லி அங்கே இருக்கிறாக்களுக்கு அவ்வளோ தூரம் விளங்கும். அப்போ தனக்குண்டு ஒரு சின்ன குடிசையோ என்னென்றாலும் ஒரு சின்ன ஒன்று இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் அது உண்மைக்குமே ஒரு திருப்தியாக இருக்கும். இப்போ நான் எல்லாம் இந்த வீட்டில் இருக்கிறது அவ்வளோ இந்த வீட்டுக்கு நான் வந்ததுலேருந்து இப்போ கஷ்டம் பெருசாக எதுவுமே இல்லை. இந்த கையில் ஒரு நாள் கூட ஒரு காசு இல்லாமல் இருந்தது அப்படின்ட்டு இல்லை. அப்படி ஒரு ராசியான ஒரு வீடாக அமைஞ்சிட்டுது. உண்மைக்குமே அதுக்கு கடவுளுக்கு தான் நான் நன்றி சொல்ல வேணும். இந்த வீடு கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்துக்கு இடையில தான் நாங்கள் எல்லாம் கட்டி குடி அதில் இருக்க வந்துட்டோம். உண்மைக்குமே இது ஒரு பெரிய காணி, 3 பிறப்பு காணி, 6 பிறப்பு காணி அங்காலையும் இருக்குது, 6 பிறப்பு. அப்போ அதில் நாங்கள் 3 பிறப்பு வேணுனது. அப்போ இதுக்கு இருந்த ஆக்கள் எல்லாருமே இறந்துட்டினோம். இந்த காணிக்கு இருந்தது ஒரு ஆள், அந்த காணிக்கு இருந்தது ஒரு ஆள், அந்த மூளைக்கு. அப்போ எல்லாருமே இறந்த நாளைக்கு இதுக்கு பேய் நிற்குதுன்னு சொல்லி நாங்கள் எல்லாம் பின்னுக்கெல்லாம் புளிய மரம் எல்லாம் நிற்கிது. அப்போ நாங்கள் போய் ஒருக்கா ஏதோ சத்தம் கட்டு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து குளறு சின்னனுங்க அங்காள் வீட்டுக்கார எல்லாமே முடியும் என்ன நடந்தேன் பிள்ளைகள் குளர்னான்னு சொல்லி அப்படி எங்களுக்கு இதுக்கு வரவே பயம். இப்போ வீடு கட்டைக்குமே இரவில் எல்லாம் வர பயம், பகல்லேயும் தனியாக வர பயம், அப்படி இருந்தது. ஒரு பயமாகவே இருக்கும் எப்போயுமே இதுக்குள்ளே வர்றதுக்கு. ஆனால் இங்கேயே இருந்து அப்படியே பழகி வழியாக்கள் வந்தால் கேட்குறது இன்னொன்று பயம் இல்லை அப்படின்னு சொல்லி இருந்தாலுமே எனக்கு இதுக்கே இருந்து பழகிட்டுது. அப்போ அதால் பயம் எதுவுமே இல்லை. பிசாசு அப்படின்ட்டு எல்லாம் இல்லை, எதுவுமே இல்லை. உண்மையுமே அந்த என்ன சொல்கிற வீடு கட்டி எல்லாம் முறைப்படி எல்லாம் செஞ்சு நான். இப்போ அந்த தச்சு பே கழிக்கிறது அதெல்லாம் இரவு எல்லாம் கழிச்சு அப்புறம் அப்படியே வீடு வாசல் எல்லாம் ஃபுல்லாக கழுவி அதுக்கு பிறகு தான் படம் கொண்டு வச்சு குடி வந்துனாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு வருஷம். அப்போ உண்மைக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அப்போ இந்த நாளில் பார்த்தீங்கன்னா சிந்துண்டு ஒரு அண்ணா உண்டா விட்ட அண்ணா பெரிய அண்ணான்னு சொல்லி உண்மைக்கும் அவன் நெச்சிருந்தா எனக்கு சொல்லாமல் இருந்திருக்கலாம். வேண்டாம் சிந்துவும் இல்லை தானே நாங்கள் சொல்லணுமெண்டு இருந்தாலுமே அவர் பிள்ளை அப்படி என்றாங்க. அதுக்கு ஒரு நாள் கூட பேர் சொல்லி கூப்பிட்டதுண்டு கிடையாது. ஒரு நாளுமே பேர் சொல்லி கதைச்சதில்லை. எல்லாரையும் பிள்ளை அப்படி இருந்தாங்க கதைக்கிறவர். அப்போ அன்றைக்கு எடுத்து போன் எடுத்தான்னு சொல்லியிருந்தார் பிள்ளை அப்படி நான் 2ஆம் தேதி குடிபுறப்புறன்னு வாங்கணும்னு சொல்லி. அப்போ சரி அவ்வளோ தூரம் தனியாக போகிறதுன்றது சாத்தியம் இல்லை. பின்ன அப்பாவுமே நிறைய நாளாக அங்கால பெரியம்மா வீட்டு பக்கம் போகலை. அப்போ போகணுமென்று இருந்தவர். அப்போ அப்பா தான் பாருன்னு சொல்லி சொன்னார். அப்போ சரி என்னட்டு நாங்கள் 2 பேரும் தான் இப்போ போகிறோம். போயிட்டு அங்கே வீடியோவில் எடுக்க மாட்டேன். அப்போ நான் இன்றைக்கி எங்கண்ட வீட்டு
குடிபு இந்த நாள் நாடு இதை பயந்தோண்டா இந்த நாள்லேயே இன்னொரு வீடு குடிபுற போயணுமென்றது மிகவும் சந்தோஷம் ஏண்டா என்ன சொல்கிறேன் ஞாபகமாக இருக்கும் இந்த நாளில் தான் அவையும் குடிபுந்தவினம்னு சொல்லி சில நாட்கள் சில பேர் மறந்து போடுவினோம் ஆனாலுமே வந்து எனக்கு அந்தந்த நாள் இப்போ இன்னென்ன நாளில் இன்னென்ன நடந்தேன்னு சொல்லி அப்படியே இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கும் அப்போ அதில் பார்த்திங்கன்னா நல்ல சந்தோஷம் உண்டாகி அப்போ விடிய வேலும்பி எல்லாம் எல்லாம் கூட்டி துறை சூப்பராக எல்லாம் செஞ்சுட்டு இப்போ நான் வந்து 10:30 ஆகிட்டு இனி நாங்கள் வலுக்கிட்டு கொண்டு போகிறோம் போயிட்டு அங்கே பார்ப்போம் மிச்சது மடுக்கிழமண்டா அடுத்து ஆட் பண்ணுறேன் அதோட முக்கியமாக என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா வலை வைக்க வலை இல்லை இது என்ன நில வைக்க அதுக்கு நிறவுடம் இல்லாமல் வச்சு எல்லாம் செஞ்சது அப்போ அது வந்து நான் எடுத்து வச்சது சும்மா கிடாக்கு அதை ஆட் பண்ணிவிடுறேன் பாருங்கோ உண்மைக்குமே வந்து அந்த நேரம் அப்பாவுக்கு அந்த காலில் வந்து புண் இருந்தது அப்போ ஆஸ்பத்திரி கொண்டு வர சும்மா மருந்தெல்லாம் கட்டி அவ்வளவு தூரம் களைப்பார் இல்லாமல் இப்போ அதுலேருந்து இதில் வார அளவுக்கு இல்லை கையில் தான் பிடிச்சி கூட்டி கொண்டு வந்தது ஆனால் எனக்கு அப்பா தான் செய்யணுமென்ற ஒரு விருப்பம் அப்பா இல்லாட்டி மாமா அத்தை இறந்தேன்னு சொல்லி பெருசாக இந்த காரியத்துக்கும் இப்போ முன் நிற்கிறது குறைவு அப்போ அதால் பார்த்தீங்கன்னா அப்பா தானே எனக்கு செய்யணுமென்ற ஒரு விருப்பம் சிந்துவும் இல்லை அத்தானும் இல்லை அப்போ எங்கண்ட குடும்பத்துக்கு ஒரு ஆள் செய்யணும் அப்போ பார்த்தீங்கன்னா அப்பா கையில் பிடிச்சி கூட்டி கொண்டு வந்து அதில் நிற உடம்பு வச்சு நில தூக்கி வைக்கிற அளவுக்கு நில தூக்கியெல்லாம் நிலைக்கெல்லாம் திருநீரெல்லாம் பூசி பட்டெல்லாம் கட்டிலாம் எடுத்து வச்சுக்கன் அதில் சேர்த்து விட்றேன் நீங்கள் வந்து பாருங்கோ தொடர்ச்சியாங்கண்ட வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்போ எங்கள்ட சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஓலோட ஆப்ஷன் கொடுத்து வீடியோ பாருங்க அது வந்து எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அப்போ வீடியோ தொடர்ச்சியாக பாருங்க இப்போ நான் வந்து அப்படியே போகிறோன்னு போயிட்டு அப்போ வழுக்கிட்டு உதறியில் போயிட்டு அப்படியே கூட்டிக்கொண்டு நாங்கள் போவோம் இதுதான் எங்கண்ட பெரியறைக்கு நில வைக்கிறதுக்காக நிறவுடம் எல்லாம் வச்சு அதில் விளக்கெல்லாம் கொளுத்தி அந்தந்த முறைப்படி செய்யணுமென்றதுக்காண்டி நான் முன்னுக்கே சொல்லியிருந்தேன் என் வீட்டில் இருக்கிற ஒரு ஆள் தான் இதை வந்து செய்யணுமெண்டு அதுக்கு தான் அப்பா வந்து நிறவுடம் எல்லாம் வச்சு எல்லாம் செஞ்சது நிலையெல்லாம் வச்சது அது எல்லாமே தன்னது எங்கண்ட சின்னவண்ணா அப்படி அப்பா வந்து இதெல்லாம் செஞ்சு கொண்டு இருந்தவர் பிறகு ஏதோ தேவைக்காண்டி இதெல்லாம் எடுத்து கொடுக்க வேணுமென்ட்டு அப்பாவிலையும் கிண நிற்கலாம் போயிட்டு அப்போ நான் இடையில நிப்பாட்டிட்டு போயிட்டேன் அப்படியே நாங்கள் குடிபுரல் போட்டு வந்துட்டோம் எங்கள்ட வீட்டை பாருங்கோ ஜுங்கா படி என்ன பாருங்க சரியோ என்ன விடிஞ்சலேருந்து காணையில் பாருங்க போடுற பாட்டு என்ன 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 என்னது என்னது என்ன சரி சரியா அப்போ அப்போ பார்த்தீங்களே உண்மைக்கும் இப்படி ஒரு பாசம் நான் கொடுத்து வச்சுருக்கோம் தெரியுமா எந்த செல்ல குட்டி சரியா சாப்பிட்டனியே திருப்பியும் தனியாக தஞ்சுங்க நிற்க போகிறீங்க நான் தண்ணியெல்லாம் போகிறேன் பார்த்தீங்களா உண்மையாக இவ்வளோ ஒரு பாசம் நான் எதிர்பார்க்காத ஒரு பாசம் உண்மையாக எனக்கு மிருகங்களண்டா விருப்பம் ஆனால் இது புதுச்சட்டை இண்டே தான் போடணும் முதல்ல ஓ அது பிறகு பிக்கிறதே பழக்கம் அப்போ என்ன சாப்பிட நிஜங்க அப்படியா சரி சரியா சரி அப்படியே பார்த்தீங்களென்றால் நான் வந்து தண்ணி கேனோட விளக்கிட்டேன் தண்ணி அழுறதுக்கு தான் வந்து போகிறேன் பார்த்தீங்கன்னா ஆடு எல்லாமே வந்து கத்தி கொண்டு நிற்கிது உண்மைக்குமே வந்து ஒரு பழி வாங்குகிற செயல் மாதிரி இப்போ நாங்கள் வந்து ஒரு காணிக்கு ஆடு மேய்க்கிறோம் நாங்கள் அப்போ அந்த காணிக்கு வந்து இன்னொரு ஆக்கள் எங்களை கண்டுட்டு தான் எங்களை பார்த்துட்டு தான் ஆடு கொண்டு வந்து விடவழுக்கிட்ட வினம் 3 மணிக்கு எடுக்கிற வினம் ஆடு மேய்க்க விட்டுட்டு 3 மணிக்கு பிடிச்சி கொண்டு போடுவினோம் இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆடு வந்து பிடிக்கிறதே இல்லை 5 மணி ஆகும் இன்னும் எடுக்கலை இப்போவே பார்த்துட்டு தான் வந்து நான் போனால் அதில் வந்து இடி என்று இடிக்கிறாள் சரியான மாதிரி கஷ்டமாக கிட ஒன்றுமே செய்யலை இல்லை பக்கத்தாலும் இருக்கின மாதிரி போட்டு சரி இப்போ நான் தண்ணியை மல்லி போட்டு இரவு சாப்பாட்டுக்கு இதுவும் வேண்டி கொண்டு அப்புறம் பானுகள் பனிசதும் அப்போ என்னண்டு தண்ணி அள்ளி போட்டு வாருங்க என் வீட்டின் அழகை பாருங்க எப்படி இருக்கு அப்போ சூப்பராக இருக்கு என்ன அப்படி இருக்கா திருப்பி காட்டுறோம் பாருங்க பார்த்தீங்களா என்ன சூப்பராக இருக்குண்ணா எனக்கே வந்து ஒரு ஆசையாக இருக்கும் பார்க்க இங்கே முன்னுக்கு பார்த்தீங்கன்னா இந்த புல்லுவாள் வந்து எல்லாம் வெட்டையில் மிச்சம் எல்லாம் கொஞ்சம் ஒரு அளவுக்கு ஒதுங்கிட்டுது அப்படி பாருங்க நான் ஆசையாக கட்டின வீடு அம்மா தான் கட்டி தந்தவா
எந்த ஆசை எந்த பிளானின் படி கட்டினேன். சின்ன வீடு தான் உண்மைக்குமே வந்து சின்ன வீடுன்றாலும் அவ்வளோ சந்தோஷம் வந்து இந்த வீட்டில் இருக்குது. அப்போ சரி அவன் போடுற பாட்டை பாருங்க அவுட்ரு விட்டான் தண்ணி நான் பாரம் போட்டு வந்து அவுட்டு விட்றேன். சரியா நான் போய் டக்குன்னு தண்ணியை எடுத்து போட்டு வரேன். அப்படியே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நான் வந்து என்னுடைய பின்னேற வேலைக்கு வந்துட்டேன்னு உடுப்பு கூட மாத்தையில் வந்து உண்மைக்குமே வந்து நான் வார நாட்கள் எல்லாம் கத்தி கொண்டு நிற்கிறேன். மினக்கட்டு போட்டு தனியாக போகணுன்னா இந்த டைம் சரியாக இருக்கும். இப்போ தனியாக போகணுன்னா நான் இன்ன இடத்துக்கு இன்ன டைமுக்கு தான் போகணுமெண்டா அந்த டைமுக்கு அதில் நின்றுட்டு டக்குன்னு இந்த அலுவல் டக்குண்டு இப்போ வெளுக்கிடைக்க வீட்டை விட்டு வெளுக்கிடைக்க ரைட் இன்ன இடத்துக்கு போகணும், இங்கே போகணும், அங்கே போகணும், ரைட் எல்லா இடத்துக்கும் அந்தந்த டைமுக்கு போயிட்டு இப்போ ஒரு அரை மணித்தியாலத்துக்கு நான் வந்து வீட்டை வந்துடுவேன். வந்தனண்டா இந்த வேலைகள் எல்லாமே வந்து நான் செஞ்சு முடிச்சுடுவேன். அப்போ இன்றைக்கு அப்பாவோட முன்னாடி அதுவும் அங்கே அம்மாண்ட சொந்தக்காரர் விட்டு சல்லிக்கு வளலாயிலாங்கால சல்லின்னு சொல்லி இடம் இருக்குது. அங்கே போனால் பார்த்தீங்கன்னா வெளுக்கிடையாது, வீட்டை விட்டு வெளியில் வரையாது. ஒரு எப்பனைக்கிற அப்படின்னு ஒன்றே இருப்பினும் அப்போ வெளியிலேயே வெளுக்கிட்டு வரையலாம் போயிட்டுது. அப்படியே நாங்கள் பிறகு சிந்து வீட்டையும் போனான், சிந்து அம்மாக்கள் இருக்கிற வீட்டை. அப்போ நான் முன்னுக்கே அங்கே போயிட்டு வந்துட்டேன்னு பிறகு அப்பா சொல்லிச்சுது நான் எப்பயாச்சும் இருந்துட்டு தானே வாரினா நானும் ஒருக்கா போகணுமெண்டு இந்த நான் போயிட்டு அங்கே இருந்தான் குடிபுறையில் போனான். போயிட்டு பிறகு பார்த்திங்கன்னா வந்து அங்கே கொஞ்சம் இருந்து காய்ச்சி போட்டு நான் வந்தேன். விரைக சொல்லிட்டு வந்தேன். நான் அந்த பின்பக்கத்தால் சென்னதி ஒரு பாதையால் போகிறேன். அப்போ அப்பா கொஞ்சம் கூட்டி கொண்டு எல்லாம் சொல்லி போட்டு போவா அப்பாவுக்கு மெனங்க தான் இருக்கா போக வேணுமாம் ரெண்டு சொல்லி போட்டு தான் வாரணுன்னு சொல்லி சொன்னார். அப்போ சரியென்று திருப்பி அங்கேயும் போயிருந்து காய்ச்சி போட்டு வர உண்மைக்குமே வந்து 4:30 கிட்டே போச்சு. அப்போ இங்கே ஆடுகள் வந்து பசியில் கத்தவள்கிட்டார் பாவம். எனக்கு அப்போ அங்கே நிற்க நெஞ்சுக்க துடிக்குது. ஐயோ இந்த ஆடுகள் கத்த போதலண்டா எங்கே ஒன்றும் செய்யலை. அம்மாவும் வீட்டை வந்து தேரகா தனியாக நின்றது. அக்காவுமே வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டா. அப்போ பார்த்திங்கன்னா ஆடுகளை வந்து அம்மா கொண்டு இல்லை. ஏன்னா இப்போ வீட்டில் எல்லாம் தனியாக ஆக்களை விட்டுட்டு வர பயம், அதுவும் தேரகாக கொஞ்சம் பயம் வீட்டில் தனியாக இருக்குது. அப்போ விட்டுட்டு வரையிலான்ட்டு அம்மா வந்து அங்கே நின்றுட்டா வீட்டையே. பின்ன ஆடுகளை வந்து கொன்றையில் அப்புறம் நான் கொண்டரை கொண்டு பார்த்தா இங்கே வந்து பெரிய ஆடுகள் வந்து மேய்ஞ்சி கொண்டு இருந்தது. அப்போ வந்து என்னால் சமாளிக்கலான்னு நினச்சேன். இருந்தாலும் அப்புறம் ஒரு பெரிய நீட்டு தடியண்டு எடுத்து கொண்டு ஆக்களை குறவரொன்று இழுத்து கொண்டு வந்துட்டேன். பாருங்க 2 மேயினம் இதுகளில் தான் உண்மைக்குமே வந்து ஒரு சின்ன சந்தோஷம் இருக்குது. இருந்தாலுமே வந்து எனக்கு இந்த புல்லுகளுக்கு நிற்க பார்த்திங்கன்னா நான் நிற்கிற இடம் கூட வந்து புல்லுவல்லாம் இப்படி இதெல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டு குறைஞ்சி போட்டுது. இதுக்கு வந்து நிற்க காலெல்லாம் அப்படியே கொழுன்னு கடிக்கல பார்த்திங்கன்னா சொறிக்க இதை மாதிரி இருக்கும். சொறியாண்டு சொறிகிறது சொறிஞ்சா அப்புறம் அது புண்ணாக்கி போடும். அப்போ சிந்து சொல்லிச்சு இந்த கால் எப்படி கிடந்த கால் இப்படி ஆக்கி போட்டேன் சொறிஞ்சு இந்த ஆட்டு வளர்ப்பால் நீ ஆட்டக்கூடான்னு சொல்லி சரி ஆடு வந்து சனிக்கலாம் போகுது. நான் வந்து யூடியூப்லேயும் போட்டு நான் வீடியோ ஒன்று கொடுக்க போகணுன்னு சொல்லி அப்புறம் பார்த்திங்கன்னா டிக்டாக்கில் வந்து ஒரு சின்ன துண்டொண்டு எடுத்து போட்டிருந்தேன் நான் டிக்டாக்கில். இப்போ நான் வீடியோ இதுவும் போட்டேன்னு சொல்லி சொன்னால் டிக்டாக்லேயுமே வந்து நான் ஒரு துண்டொண்டு போடுறேன். நான் அது வழக்கம் டிக்டாக் ஃபேஸ்புக் எல்லாத்துலேயுமே வந்து சின்ன இப்போ முன்னுக்கு இந்த வீடியோவுக்கு போடுற வீடியோ வந்து வெட்டி போட்டு சின்ன ஒரு பாட்டு மாதிரி சேர்த்து பின்னுக்கு பாடம் கதை வந்தால் கதைச்சி கொண்டிருப்பேன். அப்படி போடுறேன்னா அப்படி போடக்க பார்த்திங்கன்னா இந்த ஆட்டின் வீடியோ வந்து ஆடு மீறது அந்த ஆட்டின் வீடியோ போட்டேன்னு போட்டேன். இந்த வீடியோ தூக்கி டிக்டாக்கில் போட்டிருந்தேன். நான் உண்மைக்குமே வந்து 1,00,000 பேருக்கிட்ட பார்த்து அதில் நிறைய பேர் வந்து நம்பர் வேண்டி ஏன்னா நான் நம்பர் அதில் போடலை பிளானை எனக்கு தெரியும். டிக்டாக் வந்து இப்போ யூடியூப் ஃபேஸ்புக்கை விட டிக்டாக் பாவிக்கிறார்கள் வந்து நிறைய பேர். அப்போ டிக்டாக் பார்க்குறாங்க நிறைய பேருண்டைகள் அதில் நம்பர் போடைக்க அந்த இது டிக்டாக் பார்க்குறார்கள் எல்லோரும் ஒரே மாதிரி அப்படின்னு சொல்லலாதானே. அப்போ அதில் வந்து நல்லவையும் இருப்பினும் கூடாதவையும் இருப்பினும் அப்போ எங்களோட நம்பர் வந்து அதில் கிடைச்சுன்னு சொல்லி சொன்னால் சிக்கலாக போடணும்னு சொல்லி போட்டு நான் வந்து நம்பர் போடையில் அங்கே அந்த டிக்டாக்ல வந்து மெசேஜ் போடுறாங்களுக்கு இப்போ இந்த ஆடு விற்க போகிறீங்கன்னு போட்டிருந்த நீங்கள் நம்பர் தாங்க வேண்ட போகிறோம் கதைக்கிறதுக்குண்டு அவைக்கு மட்டும் கொடுத்துறான். அப்படி கொடுத்ததில் பார்த்திங்கன்னா ஒரு 20-30 பேருக்கிட்ட கொடுத்துருப்பேன். அவையெல்லாம் அடுத்து கதைச்சவினம். அப்போ பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து ரச்சிக்கு சில பேர் வளர்க்குறதுக்கிட்டனா இப்போ வளர்க்குறாங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் கொஞ்சம் விலை குறைவாக தருவேன். ஏன்னா எனக்கு வந்து ரச்சிக்கு கொடுக்குறதுக்கு வந்து விருப்பம் இல்லை, வளர்க்குறேன்னு சொல்லி கேட்குறீர்கள். நான் வந்து வேணுனதுலேருந்து எனக்கு ஒரு சின்ன லாபம் வச்சு நான் உங்களை தருவேன் என்று சொல்லியிருந்தேன். நான் அவை கேட்டாக்கள் வந்து அங்காள் பக்கம் கிளிநொச்சி வவுனியா புங்குடுதீவோ அங்காள் பக்கங்கள் தான் கேட்டவினும் பின் அவைக்கு வந்து கொண்டு போகிறதெல்லாம் கஷ்டமாமன்னு சொல்லி போட்டு புறா சொல்கிறோன்னுட்டு சொல்லலை அப்படியே விட்டுட்டினம். பார்த்திங்கன்னா அப்படியே இழுபட்டு கொண்டே இருக்குது. நான் கொடுக்குறேன்னு சொல்லி போட்டு பிறகு இந்த விஷயம் ஒன்று சொல்ல வேணும். ஒரு ஆள் எடுத்தது இங்கே இருந்துண்டா கனடாவிலேருந்து ஒரு ஆள் எடுத்தது சரியோ
எடுத்து என்ன கேட்டுச்சுண்டா இப்படி ஆடை விற்கிறதுக்கு போட்டு கிடந்தது. நான் 6 மாதம் ஊருக்கு வரேன், எனக்கு வந்து ஆடை வேணும், உங்களுக்கு நான் இப்பயே காசு போட்டு விட்றேன், நான் 6 மாதம் வந்து ஆட்டை பிடிக்கிறேன்னு சொல்லியிருந்தார். அப்போ நானும் சரி யாரு கொடுத்தாலும் கொடுக்குறானேன்னுட்டு சரியா ஓமன்னு சொல்லியாச்சு. பிறகு பார்த்தீங்கன்னா அவர் வந்து இன்னொரு கேள்வி ஒன்று என்ன கேட்டார். இந்த ஆட்டையாம் எங்கண்ட வீட்டை வச்சு உரிச்சு கொண்டு போகிறோம். என்னோட ஆடு கொண்டு போகிறது கொஞ்சம் சிக்கல். இந்த உண்மைக்கும் என்னண்டு ஆடுகள் அந்த முறையான ஒரு வாகனத்தில் தான் வந்து ஆடு மாடுகள் கொண்டு போகணுமென்ற ஒரு சட்டம் உண்டு. அப்போ அப்படி கொண்டு வர கொஞ்சம் கஷ்டம். இப்போ வாகனம் பிடிக்கிறேன்னா கொஞ்சம் சிலவாகும். அப்போ அதால் பார்த்திங்கன்னா தான் வந்து எங்கண்ட வீட்டை வச்சு இந்த ஆட்டை வந்து உரிச்சு போட்டு கொண்டு போனேன். உண்மைக்குமே வந்து இப்போ நான் வந்து வேண்டி 1 மாதம் 2 மாதம் தான் ஆகுது. அப்போ எந்த வீட்டை வந்து அந்த மிருகம் வந்து சாப்பிட்டு நின்று இங்கே நான் இப்படி கால் கடுக்குன்னு மேய்க்கிறேன். ஏன் எனக்கு பொழுதுபோக்கு ஒரு சந்தோஷம் அதில் மேய்கிறத பார்க்க. அப்படி நான் ஒரு ரசித்து ஒரு அன்பாக பாசமாக வளர்த்த ஒரு மிருகத்தை பார்த்திங்கன்னா எந்த வீட்டையை வச்சு உரிக்க போகிறேன்னு சொல்கிறதுக்கு அவ்வளோ ஒரு மன துணிச்சல் ஒன்று அந்த மனிதருக்கு வந்திருக்குன்றேக்க நீங்கள் உண்மைக்குமே வந்து யோசிச்சு பாருங்கள். இந்த வீடியோ பார்க்குறார்கள் எப்படி இருக்கும் அவற்றை மனநிலை வந்து எப்படியான ஒரு மனநிலையாக வந்துருக்கு. இப்போ ரசிக்கு கொடுக்குறது வேறு விஷயம், எங்களுக்கு ஒரு விதத்தில் கஷ்டமாக இருந்தாலும் அது வந்து அதுக்குத்தான் போகுது. அப்போ சரி போட்டு மேரண்டாலும் வேண்டட்டுமென்னு சொல்லி ஏன்டா சரியான விதத்தில் கஷ்டமாக இருக்குது வேண்டி போட்டேன். பாருங்க உண்மைக்குமே வந்து எப்படி மேய்துண்டு பாருங்க. அது வந்து மேய்ச்சல் ஆடுதான் போலோட. ஏன்டா இதோடெல்லாம் வந்து மேட்ச் தவிடெல்லாம் சாப்பிடுமெண்டா உண்மைக்கு நான் காசை பார்க்குறேன். ஒரு காலம் எனக்கு பிடிச்ச ஒன்றுக்காண்டி காசு வந்து நான் எந்த காலத்துலேயும் பார்க்குறேன் இல்லை. அப்போ இந்த இதுகளெல்லாம் நான் முன்னுக்கெல்லாம் வளர்த்ததுக்கெல்லாம் என்ன சிலவு தான் கூட வருமானம் வந்து குறைவாக இருந்தாலும் அது வந்து எனக்கு ஒரு சந்தோஷத்தை தருதுன்றதுக்காண்டி தான் இதில் வளர்த்தேன் நான். அப்போ பார்த்திங்கன்னா அப்படி கேட்டோன்னே எனக்கு வந்து அந்த இரவு ஃபுல்லாகவே வந்து நித்திரை இல்லை, நித்திரை குழம்பியோட இப்படி கேட்டுட்டேன் அப்படி என்று இருந்துச்சு. அப்போ பார்த்திங்கன்னா நான் விடிய எழும்பி 5:30 எழும்பிட்டேன். எழும்பி பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட் வீடியோ ஒன்று செஞ்சு அது வந்து வித்தாஜென்று சொல்லி அதில் எழுதி டிக்டாக்ல போட்டு விட்டேன். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஆக்கள் வந்து எடுக்கிறதும் குறைவு, அவற்றை நம்பரையுமே வந்து நான் பிளாக் பண்ணி போடணும். இப்படியான மனுஷர் வந்து எங்களோட எந்த விதத்திலையும் ஒரு தொடர்பில் வந்து இருக்கக்கூடாதுன்னு நான் நினச்சேன். அப்படி ஒரு மனசு படைச்சாக்கள் உலகத்தில் இருக்கவே கூடாது அப்படின்னு நான் நினச்சேன். ஏன்னா ஒரு மிருகத்தை வளர்த்து பார்த்தா 1 மாதமோ 1 நாளோ சரி அதை அன்பாக வளர்த்துட்டு அதை வந்து கொள்கிற அளவுக்கான மன தைரியம் வந்து எங்களுக்கு இல்லை, எங்களோட வீட்டில் வச்சு கொள்றதுக்கும் இல்லை. அதால் பார்த்திங்கன்னா அது வந்து நான் வித்தாச்செண்டு போட்டுவிட்டேன். சும்மா தான் பொய்யா தான் போட்டேன் நான். என்ற அந்த ஒரு சொல்லு அந்த இடத்தினோட கதைச்ச அந்த விஷயம்தான் வந்து என்ன அப்படி போட வச்சது. அப்போ அது போட்டதுக்கு அப்புறம் தானே இப்போ 2 நாள் ஏதோ வீடியோ போடலையோ தெரியல. அப்புறம் இதை போட்டினான். அப்புறம் அப்படியே கொஞ்சம் ஏதோ வேத கோயில் ஒன்று திருவிழா நடந்தது. பின் அதுக்கு கொஞ்சம் வேலையாக போயிட்டு அப்போ வேலை தான் எனக்கு முக்கியம். அப்போ அதால் பார்த்திங்கன்னா வீடியோ போடையில் இன்றைக்கு கொண்டு செய்து போடாமன்ட்டு இது வந்து எடுத்துக்கொண்டிருக்கிறேன். உண்மைக்குமே வந்து சரியான விதத்தில் இன்றைக்கு ஒரு சந்தோஷமான எனக்கு நாள். அப்பாவோட ஒரு தொலைதூர பயணம், அதை விட என்னுடைய வீடு குடிப்புந்து 1 வருஷம். அப்போ இன்றைக்கு சூப்பராக இருக்காங்க. வீட்டில் வந்து சமைச்சு சாப்பிடும்போது விடிஞ்சிருந்து அடுப்பு மூட்டையிலண்டா பாருங்க இப்படியாதான். அப்போ இன்றைக்கு பார்த்திங்கன்னா காலமாக பனஸ்தாமன்னது, மத்தியானம் பார்த்திங்கன்னா அங்கே குடிபுரலில் சாப்பிட்டு வந்தேன். பின்னிடம் பார்த்திங்கன்னா 1 ரூபாத்தல் பான் வந்து வேண்டி வச்சுருக்கிறேன். அதுக்கு வந்து சூப்பராக எதுவும் முட்டை எதுவும் பொரித்து எல்லா என்ன சம்பளம் எதுவும் முடித்து சூப்பராக இரவுக்கு ஒருக்கா சாப்பிடுவோம். அப்படியே பார்த்திங்கன்னா இவ்வளோ நான் வந்து எங்கள்ட காணொளி உண்மைக்குமே வந்து என்னென்னு சொல்கிறோம், இந்த நாள் வந்து சிறப்பாக அமைஞ்சிருக்கு. போன வருஷத்தில் இந்த நாள் சிறப்பாக அமைஞ்ச மாதிரி இந்த வருஷத்துலேயும் இந்த நாள் வந்து சந்தோஷமாக சிறப்பாக அமைஞ்சிருக்குது. அப்போ பார்த்தீங்களான்னு சொல்லிச்சுட்டோம். இந்த சட்டை வந்து இன்றைக்கு தான் நான் தைச்சி போடணும்னு பார்த்தீங்கன்னா டொப்புமே வந்து கீழே பாருங்க காலுமே வந்து அதே கலரில் தான் வந்து தைச்சி எடுத்தேன் நான். அப்போ நேற்று தான் வந்து இந்த துணியை வேண்டி இப்படியத்தான் தைச்சி போட்டுக்கணும். எங்கள்ட ஒரு பழக்கம், இயல்பான ஒரு பழக்கம். இப்போ எங்கள்ட குடும்பத்துக்கோ இல்லை எங்களுக்கு நெருக்கமானவர்களுக்கோ சரி ஒரு பழக்கம் உண்டு. இப்போ இன்றைக்கு தேவைக்கு இன்றைக்கு தான் உடுப்பு தைக்கிறேன், இல்லாட்டி இப்படியே வெள்ளனை போகிறோன்னா முதல் நாள் இரவு தைக்கிறது. அப்படி ஒரு பழக்கம் உண்டு, ஒரு சூப்பரான பழக்கம் உண்டு. போன வருஷம் அப்படி தான் படம் வைக்க சாரி ப்ளவுஸ் வந்து இரவு 9 மணிக்கு பிறகு தைச்சி தான் இப்படியே போட்டது. அப்படி ஒரு சூப்பரான பழக்கம் உண்டு. என்ன சொல்கிறது, ஒரு தரமான பழக்கம்னு நான் சொல்ல வேணும். இதை வந்து மாற்றிக்கொள்ளணும் நினைக்கிறதான், இருந்தாலுமே வந்து மாற்றிக்கொள்ளலாம் கிடக்குது. ஏன்னா ஒரு பக்கம் பஞ்சியாக இருக்கும், ஒரு பக்கம் ஒரு சின்ன வேலை வந்தாலும் சரி அதை செஞ்சோனும் விசராக இருக்கும். என்னண்டு டைப் பண்ணால் எப்படியே தைப்போம்டா அப்படி விடுறது. பிறகு பார்த்திங்கன்னா ஃபோனை எடுத்து சும்மா வீடியோ தட்டினோண்டா சரி ஒரு சொட்டு ஃபோனை பார்ப்போம்டா அதோட அப்படி 1 மணி தியாலத்தை கழிக்கிறது.
அப்படி சில சில பழக்கங்கள் எல்லாருக்குமே வந்து இருக்குமோ இன்னும் தெரியாது, எனக்கு வந்து அப்படி இருக்குது. அதை வந்து மாற்றணும்னு நினைக்கிறதா நான் முடியாத மாதிரி கிடக்குது. அப்போ விடியத்தான் வந்து தச்சு நான் என்னட்ட வந்து இப்படி குளர் வச்ச உடுப்புகள் வந்து பெருசாக இல்லை. அப்போ நான் வந்து தூரம் போகிறனாடி இனி கொஞ்சம் கொஞ்சம் குளர் வச்ச உடுப்பெல்லாம் போடுவோம்னு சொல்லி ஒரு யோசனை, ஒரு பிளான் உண்டு. அப்போ அதால் தான் வந்து இதை உடனடியாக வந்து தச்சு போட்டுறான். இப்போ வந்து எல்லாருமே வந்து இப்படி டொப் இந்த கலருண்டா அந்த கலர்லாம் கீழையும் கொண்டு போடுறது பிளாஸா மாதிரி. அப்போ நான் பிளாஸா மாதிரி தைக்கல, சும்மா கால் கொஞ்சம் ஒடுக்கி தைச்சினா அப்போ முழுசாக காட்டல, அது என்னென்று காட்டுறது. அப்போ சரி அப்படி பார்க்க வேண்டாம், முழுசாக இப்படி இதே கலர் தான் கீழையுமே வந்து போட்டிருக்குறேன். அப்போ சூப்பராக இருக்குமெண்டு என்னண்டு சூப்பராக இருக்குது. எனக்கு நான் போட்டிருக்கேன் அந்த துணி வந்து அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குது. உண்மைக்கு மீட்டர் வந்து 400 தான், 3 மீட்டர் காணும் வடிவாக. இப்போ டொப்பும் கீழே பியாமா தைக்கிறதுக்கு 3 மீட்டர் சூப்பராக வடிவாக காணும். அந்த மாதிரி தைச்சி போடலாம். அப்போ இது மாதிரி இந்த நாவல் பூ கூடக்கு தானே இதே மாதிரி சிவப்பு பூ கூட வந்து சூப்பராக இருந்துச்சு. அப்போ நான் ராத்திரி எடுத்துக்கணும், நான் எடுத்து கொடுத்துட்டேன் இதை வந்து வெட்டுறக்கு. அவருமே வந்து அளந்துட்டேன். அப்போ நான் சிந்து குச்சினேன், அதில் சிவப்பு பூ கூட வந்து சூப்பராக கிடந்தேன். என்னோட எல்லா உடம்பும் சிவப்பு கலர் மாதிரி தானே இருக்குது. அப்போ இதை நீ எப்படி போடணும்னு சொல்லிச்சுது. அவள் உண்மைக்கு எனக்கு வந்து சிவப்பு கருப்பு தான் மிகவும் பிடித்த ஒரு கலர்கள். மற்ற கலர்கள் சும்மா போடணுமென்றக்காண்டி போடுறது. எனக்கு நிறைய பிடிச்ச கலர் வந்து சிவப்பும் கருப்பும் தான். அவள் இப்படியும் இல்லை தான் என்னட்டு இதே மாதிரி துணி ஒன்று எடுத்து நான். அப்போ இனி முடிஞ்ச வரைக்கும் இப்படி ஒரு குளர், இந்த குளருமே வந்து இன்றைக்கு சூப்பராக அமைஞ்சிட்டுது. அவள் இன்றைக்கு வந்து இப்படி தச்சு ஒரு சட்டை ஒன்று போட்டுக்கொண்டு குடிபுறலுக்கு போனான். அப்போ நான் வந்து நேரமாக கை மாற்றி மாற்றி பிடிக்கிறேன். வீடியோ வந்திருக்க கை உழையுது. பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து முடிச்சு கொள்ள போகிறேன். நாளைக்கு இன்னொரு காலம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக்கொள்ளும் நான் மிதுஷா. நன்றி உறவுகளே.